தூமக்கேத்து பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கிடுமா. அப்போ பூமி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டாமி டிஃபனை கொண்டு வரணும். டிஃபனை கொண்டு வா. மேஜர் ஜெலிய சாப்பிட போறாரு. ஜெலிய சாப்பிடு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். குரு, நான் என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கனோ அதத்தான் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அட ஏன் போலே சும்மா தலக்கு தலக்குன்னு ஆடுதுல. மேஜர் சார், எங்களுக்கு கொஞ்சம் ஜெல்லி தாங்கல. அட்டென்ஷன், நிமிர்ந்து நில்லுங்க. குரு போலே இப்ப பரேட் செய்ய போறாங்க. பரேட் ஸ்டார்ட். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட். இப்ப மேஜர் நிம்மதியா ஜெல்லி சாப்பிடுவாரு. நிம்மதியா சாப்பிடணும். இந்த சத்தத்துல இருந்து எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அட்டென்ஷன், நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஜெலி கொண்டு வர்ற வரைக்கும் உங்க முகத்தை எனக்கு காட்டிடாதீங்க. டாமி எதிரிகளை வெளியே தள்ள போறான். வெளியே தள்ளு. மேஜர் சார், நாங்க 2 நிமிஷத்துல போய் 5 நிமிஷத்துல திரும்ப ஜெல்லியோட வர்றோம். ஓரேகானோ ஆல்பர்ட்டாவோட கடைக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க என்னோட தாத்தாவோட வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். அடடா என் இட்டாலியன் தம்பி, இந்த பவுல கொஞ்சம் போடு. இதுல நிறைய ஜெல்லிய போட்டு நிரப்பேன். மாமா மியா, இந்த ஆல்பர்ட்டாவோட கடையில இல்லாத பொருட்களே இல்ல. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, ஆனா என்ன தயவு செஞ்சு தனியா விட்டுடு. பரவாயில்லையே குரு, டேஸ்டி ஜெல்லி. ஓ, பிரமாதம் பிரமாதம். ஆல்பர்ட்டாவோட பாக்கெட் ஜெல்லியோட மகிமைய பாத்தியா? இந்த ஜெல்லி கூட ரொம்ப சகப்பா வந்திருக்குல்ல. ஆமா குரு, நம்ம ஆரம்பிக்கலாமா? அட வேணாம் நண்பா, வேண்டாம். உன்னோட பசிய கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ. மேஜருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதே நம்ம கதி அவ்வளவுதான். நான் ஒரு கப்பு ஃபுல்லா போட்டு திங்க போறது இல்ல, எனக்கு கொஞ்சோண்டு தான் வேணும். குரு, எனக்கு என்னமோ ஆகுது. அடடா என்னோட அன்பான போலே, உனக்கு என்னமோ நடக்கல, என்னென்னலாமோ நடந்துகிட்டு இருக்குப்பா. நீ ஏன் இப்படி பலூன் மாதிரி ஊதிக்கிட்டு இருக்கன்னு தெரியலையே. என் அன்பான போலே, உப்புன போலவா மாறிடுவா போல இருக்குதே. குரு, எங்க பாருங்க, நான் பெருசாகிட்டேன். அட என்னப்பா இது போலே, எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே நீ பெருசா இருக்கிறது தெரியும்பா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க குரு, எதுவுமே கேட்கல. பரவாயில்லையே. நண்பா போலே, இழுத்துரு போலே. போலேவை நீங்க மன்னிச்சிடுங்க, அவன் மனசு ரொம்ப வெள்ள. என்னோட புது வண்டி எப்படி இருக்கு? காத்துல பறக்கிற மாதிரி இருக்குல்ல? அது சரி தலைவா,
ஊர் மக்கள்லாம் எதுக்காக இப்படி ஓடுறாங்க? முன்னாடி பார்த்து ஓட்டுக்க தலைவா, இல்லனா வண்டி எங்கேயாவது மோதிர போகுது. கவனமா ஓட்டலனா வண்டி நாசமாயிடும். வாய் மூடு. ஆஹா தலைவா, இவன் எப்படி இவ்வளவு பெருசானா? இனிமே நான் இவனை சும்மா விட மாட்டேன். அடி பின்னிடுவேன். எப்படி? இந்த ஜெயண்ட் போலேவை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சாலிட் பிளான் இருக்கு. அட, நடந்து வரும்போதே சாப்பாடு கிடைச்சிருச்சு. பிரமாதம் போல இந்த கேக்க சாப்பிட்டுடு. ஓ, இப்ப நாம இவனை கட்ட போறோம். ஆ, இது ஏதோ ஒரு கனவுதான். எல்லாருக்கும் தூக்கத்துல தான் கனவு வரும். எனக்கு ஏன் கனவுல தூக்கம் வருது? ஆ, குரு. எலும்பு போச்சு. தலைவா, நீங்க பாட்டுக்கு போன மயக்கம் அடைய வச்சுட்டீங்க. ஆனா இவன் நம்மள காலியாக்கிடுவான் போல இருக்கே. அடுத்தது என்னன்னு சொல்லுங்க தலைவா. ஆமா, உங்க குரலுக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு? இப்ப நாம இவனை கட்ட போறோம். நாம இவனை கட்ட போற கட்டுல இவனால கண்டிப்பா எப்பவும் வெளியே வரவே முடியாது. இந்த ஊர் மக்களே கேளுங்க. இந்த பெரிய அரக்க சுர்தால் நகரையே கலவரத்துக்கு உண்டாக்கிட்டான். முதல்ல இவனை நல்லா கட்டுங்க. எல்லா பக்கமும் இழுத்து கட்டுங்க. டேய் எம்ஜே, நீ போலேவை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க பாரு. இவனை ஏன்டா இப்படி கட்டுறீங்க? இவனை பார்த்தா மூட்டை மாதிரியா தெரியுதே. இவன் பாவம் நம்ம போலேடா. ஹே, போய் தொலை. கயிறை திருட பாக்குறியா? ஊர் மக்கள் அவர்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பயங்கரமான தூமகேது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது தூமகேதுவோட அட்டாக். இந்த அட்டாக்னால முழு உலகமும் அழிஞ்சு போயிடும். டோமி, தூமகேதுவை அட்டாக் பண்ண போறான். அட்டாக் பண்ணு. அடடா, இது பயங்கரமான தூமகேதுவாச்சே. இதுல இருந்து இந்த உலகத்தை ஒன்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும் போலே. நண்பா போலே, எழுந்துரு போலே. என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? தக்கத்திமி தாளம் போட்டு குருவும் போலேவும் ஆடிப்பாட போறாங்க. ஓ, छुरा छुरा नहीं मेरे भोले को, सोए हुए आग के गोले को, वरना तू फट जाएगा, पत्थरों में बढ़ जाएगा. ஓ, ஆ, அட போலே, நீ வானத்துல இருந்து மழை துளி மாதிரி கீழே வந்து விழுந்த தெரியுமா? நண்பா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா பயங்கரமா பசிக்குது. கொஞ்சம் ஜெல்லி கிடைக்குமா? மறுபடியுமா? குரு